Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு குர்த்தி பாருங்கள், ஒரு கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இது அவங்க பாட்டியோட சாரியில் அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப இந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது. இதை அவங்களுக்கு வேஸ்ட் பண்ண விரும்பலை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாட்டியோட மெமரிஸ் இருக்கிறதுனால இதை ஒரு குர்த்தியாக கன்வெர்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இதில் உள்ள இந்த பிங்க் கலரில் ஒர்க்கெல்லாம் மட்டும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு பார்டர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல, சேம் மெட்டீரியல் தான். அதுலேயே அவங்க 2 மீட்டர்ஸாக எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அதில் கட்டிங் பண்ணி ஓவராலாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நெக்லைன் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பிரித்ததை அப்படியே இதில் வச்சு சென்டராக வச்சுட்டு நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்கை சுற்றி கரெக்டாக இருக்கா நான் ஷோல்டரை செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் அந்த பேட்சை என்னோடய மெயின் மெட்டீரியலோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிடலாம். நானுமே நிறைய பிளான் வச்சுருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணணும்னு நிறைய பிளான் இருக்குது. பட் நமக்கு டைம் தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான், இந்த பேட்சை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்லைனை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு திருப்ப வேண்டியது தான். இது எங்கேயும் வெளியே தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க ஸ்டிச் பண்ண இடத்துல அவங்க ஸ்டிச் பண்ணுற கிளாத் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லியிருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். இது எப்போ பண்ணாங்க, யாரோட மிஸ்டேக் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் காசும் வேஸ்ட்டு, அதனோட மெட்டீரியலும் அவங்க ஸ்டிச் பண்ணி எல்லாருக்கும் நஷ்டம்தான் நினைக்கிறேன். ஓகே, இனிமேட்டு நீங்கள் யாருமே ஏதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா அது பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாவோடு பண்ணுங்கள். அதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்கை நல்லா திருப்பிட்டு எட்ஜில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் சீம் ரிப்பேரை வச்சு நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டிச் போட போகிறேன். இது பேக் பார்ட்டு. நான் நெக்லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இன்னும் நான் அதை திருப்பி அடிக்கலை. அதுக்குள்ளே நம்ம ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பார்த்துடலாம். ஷோல்டரை கரெக்டாக சென்டராக வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு அந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைனிங்கும் ஒன்றா இருக்கணும். மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி நீங்கள் அதாவது கரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளாத் விடுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் கரெக்டான அவுட்புட் எடுக்க முடியும். நம்ம என்ன அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவு எடுக்க முடியும். பாருங்கள், ஷோல்டர் நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்லைனை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எட்ஜிலேயே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதனோட கலர் பார்த்திங்கன்னா காஃபி ப்ரௌன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபினிஷ் பண்ண உடனே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் ஸ்டிச் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் சுற்றியும் அந்த கிளாத்தை லைனிங்கை சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணியாச்சு.
இப்போ இந்த பார்டரையும் நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதையும் இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம எப்போவுமே போல் கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த பார்டரை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் வந்து இந்த போட்லி பட்டன்ஸ் அந்த நம்ம கையில் பார்த்தீங்க இல்லையா பிங்க் கலர், அதை நான் கட் பண்ணி போட்லி பட்டன்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்லீவில் அங்கங்கே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் முதல்ல பேசினது அவங்கக்கிட்ட அந்த ஸ்லீவை கட் பண்ணி அப்படியே இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஸ்லீவுமே ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு கிழிகிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் தைச்சாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க எந்த சைடெலாம் நல்லாயிருக்கோ அது வரையிலும் நான் போட்லி பட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக எந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கோ அந்த இடம்லாம் நான் டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த போட்லி பட்டன்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒன்றா நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் நார்மல் இதுதான் எடுத்திருக்கேன். நார்மல் ஃபூட்டர் தான் டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ நம்மளோட மெயின் மெட்டீரியலில் லைனிங் வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நான் அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம போட்லி பட்டன்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் கிளாத் வந்து வெளி பக்கமாக மாட்டிக்கிச்சு. அதை நான் சீமிருப்பை வச்சு சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். மிஸ்டேக்ஸு யாராக இருந்தாலும் வருங்க. நம்ம புதுசாக இருந்தாலும் வரும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வரும். நம்ம அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். தப்பு வந்துட்டுனா உடனே பிரிச்சுட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கெலாம் வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் வரும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றதுல தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம பண்ண தப்பை சரி பண்ணிட முடியும். நம்ம அதுக்கான இதை தான் யோசிக்கணும். ஏன்னா நான் நிறையா பண்ணியிருக்கேன், அதை டக்குன்னு அதை சால்வும் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ஸ்லீவை சுற்றிலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் இந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொண்டு வர முடியல. ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிறதுனால அந்தளவுக்கு நீட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல உட்காரலை. மேக்ஸிமம் எந்தளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணுவேன். 1/2 இன்ச்சில் நான் பண்ணிக்கிறேன். ஒன் சைட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நான் அதையே பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம எப்போவுமே போல் சைட் ஜாயிண்ட்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம குர்த்தி ஸ்டிச் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன அயன் பண்ணாலுமே அந்த சுருக்கம் தெரிய தான் செய்யுது. பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.